அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு வருகின்ற அன்பான பொருட்களை குழந்தைகளுக்கு முதலாவது அவர்கள் கொடுப்பார்கள். முஅவ்வித் பின் அஃப்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மகள் ருபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், எனது சிறிய தந்தை முஆத் பின் அஃப்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரப்பதமான பேரித்தம்பழங்களையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் ஒரு தட்டில் வைத்து நபிகளாருக்கு அன்பளிப்பாக வழங்க என்னை அனுப்பி வைத்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தேன். அவர்கள் வெள்ளரிக்காயை அதில் இருந்ததை விரும்பி சாப்பிட்டதை நான் பார்த்தேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பஹ்ரைன் நாட்டில் இருந்து வந்த தங்க ஆபரணங்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அதில் இருந்து ஒரு கை நிறைய எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். நஜித் நகரங்களில் ஒன்றான பஹ்ரைன் பசராவுக்கும் ஒமானுக்கும் மத்தியில் அது அமைந்துள்ளது. அங்கிருந்து வந்த அந்த பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நானும் அந்த சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றேன். அவர்கள் பழங்களை எடுத்து கொண்டு எனக்கு தங்க ஆபரணங்களை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பொருள் வறுமையானால் அதை ஏழை எளியோர்களுக்கு சிறியவர்களுக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்து விடுவார்கள். எது தங்களுக்கு வருகிறதோ அத்தனையும் மக்களுக்கு அவர்கள் கொடுத்ததாகத்தான் நாம் பார்க்கின்றோம். தங்களுக்காக அவர்கள் எதையும் சேர்த்ததே கிடையாது. மற்ற மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அன்பளிப்பு கொடுத்ததாக நாம் ஹதீஸுகளை பார்க்கின்றோம். வாருங்கள், நாமும் அன்போடு பண்போடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.